தமிழகம் முழுவதும் நடைபெற்ற குடியரசு தின விழாக்களில் போலீசாருக்கு வழங்க வேண்டிய முதல்வரின் பதக்கங்கள் தயாராகி வராததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் பழைய பதக்கங்களை பெற்றும் கொடுத்த பதக்கங்களை உடனுக்குடன் திரும்ப பெற்றும் மற்றவர்களுக்கு பதக்கம் அணிவிக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் முழுக்க பொய்யான தகவல்களை வழங்கி வருகிறார். தேர்தல் வருவதால் திமுகவிற்கு பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு வார்டில் பூத் கமிட்டி போட கூட ஆள் இல்லை என்று மதுரை திமுக எம்எல்ஏ தளபதி காட்டமாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாவூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், 2வது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கிருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பிற கோவில்களில் நுழைய இந்து அல்லாதோருக்கு தடை விதிக்கப்படுவதாக அக்கோயில்களை நிர்வகிக்கும் பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் விமான நிலையத்தை ஏற்று நடத்தும் ஒப்பந்தத்தில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு விலகியுள்ளது.